சமையலறை. டெய்லி சமையலறையில் இன்றைக்கி நாம் வெண்ணிலா கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருளுங்க, 4 முட்டை எடுத்துருங்க, சுகர் 3/4 கப்பு, 1 கப்பு மைதா, வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருங்க, ஒரு சிட்டிகை உப்பு, பேக்கிங் பவுட்ரு 1/2 ஸ்பூனு, பால் தேவையான ஊற்றிக்கலாங்க. ஒரு 50 ml ஆயில் எடுத்திருக்கேன், வாசனை இல்லாத எண்ணெய். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம முட்டையை தனித்தனியாக பிரித்து எடுக்கணுங்க. மஞ்சள் கருவு தனியாக, வெள்ளைக்கருவு தனியாக பிரித்து எடுக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி வடிகட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அதில் பிரித்து இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை உடச்சி மஞ்சள் கருவை வேறு ஒரு இதில் மாற்றிக்கலாங்க, பவுலுக்கு. நாலு முட்டையுமே இதே மாதிரி உடச்சி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. டெய்லி சமையலறையை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரணுங்க. இப்போ 4 முட்டையை உடச்சி தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. அந்த மஞ்சள் கருவில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா ஒரு ஸ்பூனாலேயோ இந்த மாதிரி ஒரு விஸ்காலேயோ நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இதை இது ஒரு அளவுக்கு அடித்தாலும் போதுங்க. திரும்ப மிக்சியில் ஊற்றி தான் நம்ம அடிப்போம். இப்போ அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து இந்த வெள்ளைக்கரு ஊற்றி அடிக்கணுங்க. இப்போ இது உங்கள்கிட்ட காட்டன் இருக்கா, நான் ஜூஸரில் போட்டு அடிக்கிறேங்க. நீங்கள் ஜூஸரில் வேறு ஜார்லேயே போட்டு அடிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா விடாமல் அடிக்கணுங்க. நல்லா நுர மாதிரி பொங்கி வரும், அந்த அளவுக்கு அடிக்கணுங்க. இதை பாருங்கள், எவ்வளோ நுர அப்படி நுர மாதிரி பொங்கி வந்துருச்சு. இப்போ சர்க்கரை நான் 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேங்க, பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை 3 தான் பிரித்து போட்டு அடிச்சுக்கலாங்க. இப்போ இதையும் 1 நிமிஷம் அடிக்கணுங்க. இப்போ ரெண்டாவதும் சேர்த்துக்கலாங்க. இன்னொரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட இதுவும் ஒரு நிமிஷம் அடிச்சுக்கலாங்க. இது எந்த அளவுக்கு நம்ம அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு கேக்கு நல்லா பஞ்சு மாதிரி வருங்க. அதனால தான் நல்லா அடிக்கணுன்றது. இப்போ மீதம் உள்ள சர்க்கரை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடலாங்க. சேர்த்து அடிச்சுக்கலாம். இது மாவு இதெல்லாம் அடித்து கலக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். எல்லாம் இந்த 5 நிமிஷம் வேலை தான். அப்புறமா நம்ம சட்டியில் தூக்கி வச்சிட்டோம்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆகுங்க. நம்ம அதை வச்சுட்டு வேறு வேலையை கூட பார்க்கலாம். 3/4 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு கேக்கு தயாராகிரும். அடித்தாச்சுங்க. சர்க்கரை, முட்டை, வெள்ளைக்கருவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்தாச்சுங்க.
கொஞ்சம் நுரை கம்மியாக தெரிஞ்சு, அதனால் இன்னொரு அடி அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அடித்து வச்ச மஞ்சக்கருவை இதோடு சேர்த்து அதே ஒரு நிமிஷம் அடிச்சுக்கலாங்க. அடித்து எடுத்தாச்சுங்க. இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ 1 கப்பு மைதா சேர்க்கணுங்க. இதோட மைதா 150 கிராம் வருங்க. இது இப்போ எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு 50 மில்லி ஊற்றுறேங்க. ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் ரொம்ப அடித்து கலக்க வேண்டாம். மெதுவாக கலந்தாலே, அந்த கட்டி இல்லாத அளவு கலந்தாலே போதுங்க. எனக்கு இந்த எண்ணெய் இந்த முட்டையே சரியாக இருங்க. அதனால் நான் பால் ஊற்றலைங்க. உங்களுக்கு கட்டியாக தெரிஞ்சுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. இது கரெக்டாக இருக்குங்க அந்த பதம். அதனால் நான் பால் சேர்க்கலை. நீங்கள் 3 முட்டை ஊற்றுனீங்கன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்து எல்லா பக்கம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், மாவு கட்டி இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுங்க. நான் ஒரு பழைய குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கம் படுற மாதிரி தடவிட்டு 1 ஸ்பூன் மைதா போட்டு எல்லா பக்கம் பரவுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கீங்க. அதோட இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை ஊற்றிக்கலாங்க. இப்போ உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவெல்லாம் தூவ வேண்டியதில்லை. ஒரு 2 வட்டம் நல்லா தட்டிக்கலாங்க. அதில் ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியேறணும். அதனால தான் தட்டிக்கிறது. இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. வாசர் இருக்கலாம், விசில் மட்டும் மாட்டாமல் இருந்துக்குங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தை ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் வேறு எதுவுமே ஸ்டாண்டு எதுவும் போட வேண்டாம். அப்படியே குக்கரை தூக்கி வைக்கலாங்க. அடுப்பை மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 45 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ கேக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். குத்தி பார்த்தா கத்தியில் ஒட்டாமல் வரணுங்க. நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டிங்கன்னா வேகாமல் இருந்தால் இன்னொரு 10 நிமிஷம் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ சூப்பரான கேக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க எடுத்தோம்னா. இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். வீட்டில் குழந்தைங்களாம் அவங்கள அடிக்கடி கேக் கடையில் போய் வாங்க வேணால் வீட்டிலே செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்க. இப்போ ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. திருப்பி விட்டு கையால் 2 தட்டு தட்டிட்டு எடுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். கேக் எவ்வளோ அமுக்குனாலும் பாருங்கள் பிஞ்சு போகாத அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வரும் பாருங்கள். நான் நல்லா அழுத்தம் அமுக்கி தான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. அப்படியே பொப்புன்னு எப்படி அமுக்கு எழும்புது பாருங்கள் பஞ்சு மாதிரி. சூப்பரான வெண்ணிலா கேக்கு தயாராகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வெந்திருக்குங்க. வேகலைன்னா உங்களுக்கு இப்படி அமுங்குனா இந்த மாதிரி அமுங்காதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.